ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. சந்திரகலா கார்த்தியை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. சந்திரகலா கார்த்தி கிட்ட கேக்குறாங்க, நீ தான் ரகுபதி ஐயாவோட பேரன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எதுக்காக உண்மையை மறைக்கிறதுக்கு இவ்வளவு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கார்த்தி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் ரகுபதி ஐயாவோட பேரன் தான். நான் இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்க தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகே உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, டேய் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா? நான் உன்னைய சும்மா விட மாட்டேன். நான் பாரு எங்க அக்கா கிட்ட உன்னைய பத்தி உண்மையெல்லாம் நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பயங்கரமா ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் கிட்ட கார்த்திக் சொல்றாங்க, உன்னால முடிஞ்சது என்னமோ நீ பாத்துக்கோ. உன்னால என்ன உண்மையை நிரூபிக்க முடியுமோ நிரூபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம நக்கலா சந்திரகலா கிட்ட சவால் விடுறாங்க. சந்திரகலாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. டேய் நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரிஞ்சுதான் மோதுறியா? இருடா நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது மாதிரி கார்த்திக் வந்து அவங்களோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்போ கோயில்ல அம்மனுக்கு நகையை சாத்தணும்னா அது கண்டிப்பா அவங்களோட பேரனை வச்சுதானே அந்த நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல இருந்து எடுப்பாங்க. அப்போ இவன் எடுக்கும்போது கையும் கழுவுமா நம்ம சாமுண்டேஸ்வரி அக்கா கிட்ட மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சிவனாடி கிட்ட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அடி பாவி, இப்படியெல்லாம் நீ பிளான் போடுறியா? இருடி, நீ சென்னைக்கே உங்க அக்காவை கூட்டிட்டு போய் என்னைய பத்தி உண்மையெல்லாம் உன்னால நிரூபிக்க முடியல, இங்க நீ நிரூபிச்சிருவியா? அதுக்கு ஏதாவது ஐடியாவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அங்க வந்து செம்ம நக்கலா கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு கார்த்திக் தான் இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ரகுபதி ஐயாவோட பேரன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சாமுண்டேஸ்வரி கிட்ட இருந்து மறைக்க முடியாது. கார்த்திக்கும் எவ்வளோ போராடுறாங்க இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு. அது வந்து சேர்த்து வைக்கணும்னா கிளைமேக்ஸ்ல தான் அது வந்து குடும்பம் சேர்ற மாதிரி காட்டுவாங்க. அது வரைக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் கார்த்திக்கும் சண்டை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு நம்ம ரேவதி அபிராமி கிட்ட நல்ல விதமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து பரிகாரம் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்களால பண்ண முடியாதனால, அத்தை குடுங்க, உங்களால பண்ண முடியாத பரிகாரத்தை நான் பண்றேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வாங்கி பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து அபிராமி வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க, இங்க பார்ப்பா கார்த்தி, நீ கவலைப்படாத. ரேவதி என்னைய வாய்க்கு வாய் அத்தை அத்தைன்னு கூப்பிடுறா. இதுல இருந்தே தெரியலையா, அவ வந்து மனசார நம்ம குடும்பத்தெல்லாம் ஏத்துக்கிட்டா. கண்டிப்பா உன்னையும் ஒரு நாள் ஏத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து கார்த்திக்கு தைரியம் சொல்றாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம ரேவதி மனசு மாறினா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அபிராமி கிட்ட சொல்றாங்க. ஆனா ரேவதிக்கு ஒரு சின்ன டவுட் கார்த்திக் மேல வந்துருச்சு. ஏன்னா கார்த்திக் வந்து இந்த ஆஸ்திரேலியா போறதுக்காக ரேவதி எதுலயோ சைன் வாங்குனாங்க இல்லையா? அதுல சைன் போடும்போது கார்த்திக் வந்து ராஜான்னு சைன் போடாம கார்த்திக் ராஜன் தான் சைன் போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்த ரேவதிக்கு பயங்கரமா குழப்பமா இருக்கு. இவன் எதுக்காக சைன்ல வந்து ராஜான்னு போடாம கார்த்திக்னு போட்டான்? ஒருவேளை இவன் தான் பாட்டியோட பேரனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு கார்த்திக் மேல சந்தேகம் வருது. அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது இவன் யாரு என்னங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த உண்மையெல்லாம் நம்ம ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் கேட்டா இந்த உண்மைக்கெல்லாம் என்ன ஒரு பதில்னு நம்மளுக்கு தெரிய வரும். அது வேற யாரும் இல்ல, பரமேஸ்வரி பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல இருந்து எப்படியோ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ரேவதி பரமேஸ்வரி பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசுறாங்க. என்னம்மா சொல்லு. இல்ல நான் வந்து இப்ப நான் வீட்டுக்கு வரேன், நேர்ல வரேன் அப்படின்னு சொல்லும்போது பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, என்னம்மா வீட்டுக்குலாம் வரேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏன் பாட்டி நான் வரக்கூடாதா, நான் உங்க பேத்தி தானே அப்படின்னு சொல்லவுமே பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, சரிம்மா நீ வாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேவதியும் பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு பாட்டி கிட்ட, பாட்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்க என்கிட்ட மறைக்காம ஒரு உண்மையை சொல்லுங்க, உங்க பேரன் யாரு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அன்னைக்கு தான் நீ பாத்தியம்மா, அந்த கார்த்திக் தாம்மா என்னோட பேரன் அப்படின்னு சொல்லவுமே ரேவதி சொல்றாங்க, இல்ல பாட்டி நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பாட்டிய சாமி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து பாட்டி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நீ என்னம்மா கேக்குற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மழுப்புறாங்க. ஆனா ரேவதி வந்து நம்ம கார்த்தி யாருன்ற விஷயத்தை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே பிடியா தான் இருக்காங்க. அதனால ரேவதி பாட்டி கிட்ட சொல்றாங்க, இந்த இடத்துல வச்சு நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்க பேரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு பாட்டினால என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு நீயும் முக்கியம் என் பேரனும் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம்மா
கார்த்திக் தான் என்னோட பேரன். அவன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே ரேவதி கிட்ட போட்டு உடைச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த உண்மையெல்லாம் எதுக்காக பாட்டி என்கிட்ட மறைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோமா. உங்க அம்மா நம்மள மாதிரிலாம் கிடையாது. அவ வந்து சரியான அடமன்ட் கேரக்டர். அதனால தான் அவகிட்ட இப்ப மட்டும் ராஜா தான் என்னோட பேரன் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுச்சுன்னா, அவ என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும். அதனால தான் நாங்க இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம வச்சிருக்கோம். உன்னோட வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அந்த நேரத்துல கார்த்திக் வந்து உன் கழுத்துல தாலி கட்டினா 2 பேருமே சந்தோஷமா இருப்பீங்க. இந்த குடும்பமும் ஒண்ணு சேரும் அப்படின்றதுக்காக தான் கார்த்தி வந்து உன் கழுத்திலே தாலி கட்டினான். இந்த குடும்பத்த சேர்த்து வைக்கிறதுக்காக கார்த்தி ரொம்பவே பாடுபட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே பாட்டி வந்து ரேவதி கிட்ட புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதி ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. இப்ப ரேவதிக்கு கார்த்திய பத்தின எல்லா விஷயத்தையுமே தெரியற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரமா தீபாவ பத்தின விஷயமும் ரேவதிக்கு தெரிய வந்தா இன்னும் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.